ஐபிஎல் 2024 முழுவதும் ஆடியன்ஸ்க்கு ஒரு என்டர்டெய்னிங் டோர்னமெண்ட்டாகவே அமைஞ்சது. பட் ஃபைனல் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடட் கான்டெஸ்ட் மாதிரி தான் இருந்தது. அந்த ஒன் சைடட் கான்டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கேகேஆர் அணி வின்னராக எமர்ஜ் ஆனாங்க. அண்ட் தே ஆர் வெல் டிசர்வ் டு வின் த ட்ராஃபி அப்படின்னு சொல்லி ஆகணும். என்ன போத் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கேகேஆர் அணிக்கு வந்திருக்கு. அண்ட் எல்லா பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ரோலை கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். இட் இஸ் நாட் அபவுட் பர்பிள் கேப் அண்ட் ஆரஞ்ச் கேப், இட் இஸ் அபவுட் வின்னிங் ஏ டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லி ஆகணும். டீமாக இருந்தால் கண்டிப்பாக வின் பண்ணலாம் அப்படின்றதுக்கு கேகேஆர் இந்த பர்டிகுலர் சீசனில் ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்காங்க. அண்ட் இந்த ஐபிஎல் 2024ல் நிறைய பிளேயர்ஸ் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க, நிறைய இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஐபிஎல் 2024க்கான பெஸ்ட் 11 தான் நம்ம இந்த வீடியோவில் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓப்பனிங் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் இந்த பர்டிகுலர் சீசனில் ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க. வெதர் இட் இஸ் ஜேக் ஃப்ரேசர் மெர்கக், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ருத்ராஜ் கெய்க்வாட். பட் MVP வாங்கின சுனில் நரேனையும் ஆரஞ்ச் கேப் பெற்ற விராட் கோலியும் தான் கண்டிப்பாக ஓப்பனிங் ஸ்லாட்டில் எடுத்தாகணும். அண்ட் நம்பர் 3 ஸ்பாட்டில் நல்ல ஸ்பின்னர்ஸை ஆடி இருக்கணும் அண்ட் பேஸ் பவுலிங்கையும் ஈக்குவலாக நல்லா ஆடி இருக்கணும். அந்த கேட்டகரியில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர், சிவம் துபே அண்ட் ரஜத் பட்டிதார் வராங்க. வெங்கடேஷ் ஐயர் பார்த்தீங்கன்னா கிளச்சான மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணார். பட் த்ரூ அவுட் த சீசன் பெர்ஃபார்ம் பண்ணாரா அப்படின்னு கேள்விக்கு இல்லை அப்படின்றது தான் என்னோட பதில். அண்ட் சிவம் துபேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசனில் ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினார். பட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசனில் கொஞ்சம் சொதப்பலான பெர்ஃபார்மன்ஸ் தான் வெளிப்படுத்தினார். பட் ரஜத் பட்டிதார் பார்த்தீங்கன்னா கிளச்சான டைம்லையும் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஹாஃப் ஆஃப் த சீசன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான கான்ட்ரிபியூஷன்ஸ் மேக் பண்ணார். அண்ட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசனில் பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதார் ஆர்சிபி அணி குவாலிஃபை ஆக ஒரு பைவட்டல் ரோல் பிளே பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஆகணும். அதன் காலத்தில் நம்ம ரஜத் பட்டிதாரை நாங்கள் வைக்கிறோம். அண்ட் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரியன் பராக் தான் வச்சாகணும். ரியன் பராக்கு காம்படிஷன் இல்லை அப்படின்னு சொல்லி ஆகணும். நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் புரானை வச்சே ஆகணும். நிக்கோலஸ் புரான் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஸ்ட்ரக்டிவாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஆஸ் ஃபார் அஸ் ஸ்ட்ரைக் ரேட் இஸ் கன்சர்ன் அவருக்கு காம்படிஷனாக கிளாஸனை வேணால் எடுக்கலாம். பட் கிளாஸன் இந்த சீசனில் ஸ்பின்னுக்கு எதிராக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆண்ட்ரே ரசில் எடுத்தாகணும். ஆண்ட்ரே ரசில் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா போத் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும். அதங்கிறதுல ஷியோர் ஷாட் ஆண்ட்ரே ரசில் எடுத்தாகணும். அண்ட் நம்பர் 7ல் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் ஆர் ரவீந்திர ஜடேஜாவை எடுக்கலாம். நாங்கள் அக்சர் பட்டேலில் போகிறோம் பிகாஸ் இந்த சீசன் அக்சர் பட்டேல் போத் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காரு கம்பேர்ட் டு ரவீந்திர ஜடேஜா. அண்ட் நம்பர் 8ல் எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் தர ஒரு பிக்காக நாங்கள் மகேந்திர சிங் தோனி எடுத்திருக்கோம். பிகாஸ் ஸ்ட்ரைக் ரேட் விதம் பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி ஒரு ஹியூஜ் இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்காரு சிஎஸ்கே அணியோட பெர்ஃபார்மன்ஸில். அதன் காரணத்தில் கண்டிப்பாக நம்பர் 8ல் மகேந்திர சிங் தோனி எடுக்கிறோம். அண்ட் நம்பர் 9ல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேட்ரிக் கமிங்ஸ் தான் எடுக்க போகிறோம். அண்ட் இந்த பர்டிகுலர் டீமோட கேப்டனாக இருக்க போகிறாரு பேட் கமிங்ஸ். இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக எஸ்ஆர்எச் அணியை லீட் பண்ணியிருக்காரு, எக்ஸலண்ட்டாக ரிசோர்ஸஸ் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காரு. இவரோட காம்படிஷனாக நாங்கள் யாரை இப்போ கருதினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்கு தான். மிச்சல் ஸ்டார்க்கு த்ரூ அவுட் த சீசன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல பெர்ஃபார்ம் பண்ணல, கிளச் மேட்ச்சில் மட்டும்தான் அவ்வளோ நல்ல பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காரு. அதன் காரணத்தில் நாங்கள் பேட் கமிங்ஸ்க்கு போகிறோம். நம்பர் 10 ஆப்வியஸ்லி ஜஸ்பிரீத் பும்ராவை தான் எடுத்தாகணும். ஜஸ்பிரீத் பும்ரா இந்த சீசன் எம்ஐக்கு ஒரு பேக் போனாவே திகழ்ந்திருக்காரு. என்னதான் எம்ஐ இந்த சீசனில் குவாலிஃபை ஆகலானாலுமே ஜஸ்பிரீத் பும்ரா அவரோட பங்கு பண்ணியிருக்காரு. அதன் காரணத்தில் கண்டிப்பாக நம்பர் 10 ஸ்பாட்டில் ஜஸ்பிரீத் பும்ராவை தான் எடுத்தாகணும். அண்ட் நம்பர் 11 ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்தி தான் எடுத்தாகணும். வருண் சக்கரவர்த்திக்கு காம்படிஷனாக குல்தீப் யாதவ் அண்ட் யுஸ்வேந்திர சகல் இருப்பாங்க. பட் வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் கூட ஒரு நல்ல ஸ்பின் பவுலிங்கை போட்டிருக்காரு அப்படின்றது எங்களோட கருத்து. ஸோ நாங்கள் வருண் சக்கரவர்த்தி எடுத்திருக்கோம். அண்ட் இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹர்ஷித் ராணா எடுத்திருக்கோம். ஹர்ஷித் ராணா எல்லா மேட்சஸ்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான கான்ட்ரிபியூஷன்ஸை கேகேஆர் அணிக்காக மேக் பண்ணிட்டு வராரு. அவரோட ஸ்லோயர் பால்ஸ் டிசப்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். அவரோட காம்படிஷனாக நாங்கள் நட்ராஜனை கருதுகிறோம். அண்ட் நட்ராஜனும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கலாம். எங்களுக்கு ஏதோ ஹர்ஷித் ராணா எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு பிகாஸ் அவரோட பிளே ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி ஆகணும். இதுதான் எங்களோட ஐபிஎல் 2024க்கான பெஸ்ட் டீம். இந்த பெஸ்ட் டீம்லேருந்து ஏதாவது சேஞ்சஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கருதுனீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்களோட சஜஷன் லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.